வணக்கம் நண்பர்களே. ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்டிவால ஈவி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்ததா வந்து ஒரு பைக் செக்மெண்ட்லயும் உள்ள வரப்போறாங்க. ஒரு அஃபோர்டபுளான ஈவி பைக்க இந்தியால விற்பனைக்கு வந்து கொண்டு வரப்போறாங்க. இன்னொரு புறம் வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு கம்மியான அஃபோர்டபுளான பைக்ல புது வேரியன்ட் ஒண்ணு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒரு சைடு இந்த மாரி வந்து நியூ லான்ச் இருந்தாலுமே, இன்னொரு சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, R15க்கு ஈக்குவலா ஒரு டஃப் குடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பைக்ல பேஸ் வேரியன்ட்ட வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி டிவிஎஸ் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சர் பைக்க இப்ப ஃபெஸ்டிவல் டைம்ல விற்பனைக்கு வந்து கொண்டு வரப்போறாங்க. அந்த பைக்ல என்னென்ன மாரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்க போகுது அப்படின்னும், ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஒரு 300 சிசி பைக்கு. பட் வந்து பிரைஸ் ரொம்ப கம்மி. அந்த மாரி ஒரு ஃபுல் ஃபேட் பைக் இந்தியால வந்து லான்ச் ஆயிருக்கு. இந்த எல்லாத்த பத்தி தான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். தொடர்ந்து இதே மாரி நெறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து உங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு நாங்க வந்து நெறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் நெறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் குடுக்கணும்னு எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும். அதே மாரி மறக்காம இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஆட்டோமொபைல் சம்மந்தமா எந்த டவுட் இருந்தாலும் இன்ஸ்டால கேளுங்க. கண்டிப்பா நாங்க வந்து ரிப்ளை பண்ணுவோம். இப்ப நம்ம கன்டென்ட்க்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் கன்டென்ட். ஹோண்டா பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு பைக் செக்மெண்ட்டுக்குள்ள உள்ள வராங்க. ஆல்ரெடியே வந்து ஆக்டிவாவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இந்தியால வந்து இருக்கு. ஸ்கூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆக்டிவா தான் நம்பர் 1. அதனால ஆக்டிவால அப்படியே ஈவி வந்து கொண்டு வந்தாங்க. அதுலயுமே வந்து பேஸ் மாடல் ஒண்ணு, இன்னொன்னு வந்து ஹை ரேஞ்ச் போற மாரி 2 வேரியன்ட்டா நமக்கு வந்து ஆக்டிவால ஈவி வந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து பைக் செக்மெண்ட்டுக்குள்ள வரப்போறாங்க. அப்ப இது வந்து பிளாட்ஃபார்ம் வந்து புதுசா டெவலப் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுசுலாம் கிடையாதுங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பைக்கு அப்படியே ஈவியா கன்வெர்ட் ஆக போகுது. ஷைன் பைக்க தான் வந்து ஈவியா வந்து கன்வெர்ட் பண்ண போறாங்க. ஷைன பொறுத்தவரைக்கும் 125 சிசி இருந்துச்சு. அது நல்லா சேல் ஆனுச்சு. அதுக்கப்புறம் ஷைன்லயே பார்த்தீங்கன்னா, ஹீரோல எப்படி நெறையா சிசி வச்சிருக்காங்க. அதேமாரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, 160 கொண்டு வந்தாங்க. ஸ்ப்ளெண்டருக்கு போட்டியா 100 சிசி ஷைன் வந்து கொண்டு வந்தாங்க. இப்ப நமக்கு வந்து ஈவியா கன்வெர்ட் ஆக போறதும் 100 சிசி ஷைன் பைக்கோட பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் ஈவி பைக் வந்து கொண்டு வர போறாங்க. ஷைன் 100ல இருந்து நெறைய விஷயங்கள் ஈவி பைக் வந்து ஷேர் பண்ணிக்க போகுது. என்னென்ன அப்படின்னா, நமக்கு வந்து சேசிஸ் அதேமாரி சஸ்பென்ஷன், ஹெட்லைட்டோட டிசைன், நமக்கு சிங்கிள் பீஸ் சீட் இது எல்லாமே வந்து ஈவி பைக்லயே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஷைன்ல நமக்கு வந்து இன்ஜின் எங்க வருமோ அந்த இடத்துல மோட்டார் செட்டப் வந்து குடுக்குறாங்க. பேட்டரி பேக் பொறுத்தவரைக்கும் 2 டூவல் பேட்டரி செட்டப் வந்து குடுக்க போறாங்க. அதேமாரி ரேஞ்ச் வந்து டீசென்ட்டா குடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் நம்ம வந்து ஒரு 80 டூ 90 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா, 60லேருந்து 70 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீட் வந்து போகும். அப்போ வந்து மெயினா ஹோண்டா என்ன ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, அஃபோர்டபுளான ஒரு ஈவியா வந்து கொண்டு வர போறாங்க. முன்னாடி வந்து ஒரு பெரிய பிராண்டு ஹீரோ, ஹோண்டா, பஜாஜ், டிவிஎஸ் இவங்கலாம் வந்து ஈவில கான்சன்ட்ரேட் பண்ணல. இப்போதைக்கு பைக் செக்மெண்ட்ல நம்ம வந்து ஈவி அப்படின்னு பார்க்குறப்ப ஓலா இருக்கு. அதேமாரி ஓபன் ரோர் இருக்கு. இத தாண்டி ரிவோல்ட் வந்து இருக்கு. இத தாண்டி வேற ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. அப்படி இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட்டா நம்ம வந்து உள்ள வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோண்டா வந்து பிளான் பண்றாங்க. அநேகமா அடுத்த வருஷத்துல நமக்கு வந்து பைக் வந்து அஃபிஷியலா லான்ச் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த 2வது அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஹீரோ பொறுத்தவரைக்கும் இருக்கிற அவங்க கிட்ட எல்லா செக்மெண்ட்டுமே வந்து இருக்கு. பட்ஜெட் செக்மெண்ட்டும் வந்து இருக்கு. பிரீமியம் செக்மெண்ட்டும் இருக்கு. அதில பட்ஜெட் செக்மெண்ட்ல இப்ப நெறைய பேர் என்கிட்டயே வந்து கேட்பாங்க. "தம்பி பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கணும்ப்பா. அந்த மாரி ஒரு வண்டி சொல்லுப்பா" அப்படிம்பாங்க. நான் ஸ்ப்ளெண்டர், ஹெச்எஃப் டீலக்ஸ் இந்த மாரி சொல்லுவேன். அப்ப அந்த ஹெச்எஃப் டீலக்ஸ்லயே இப்ப புதுசா வந்து ப்ரோ வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வேரியன்ட்ல சில விஷயங்கள் நமக்கு வந்து புதுசா குடுத்துருக்காங்க. இந்த டீலக்ஸ் வேரியன்ட்ட பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டா எல்இடி ஹெட்லைட் செட்டப் வந்து நமக்கு குடுக்குறாங்க. ஸோ ஹீரோ வந்து எல்லா பைக்லயுமே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு லைட்ட வந்து தொடர்ந்து கன்டினியூஸா மாத்திட்டே வராங்க. ஒரு லோ சிசி செக்மெண்ட்ல கூட ப்ரொஜெக்டர்லாம் குடுக்குறாங்க. அந்த மாரி இப்ப டீலக்ஸ்ல வந்து எல்இடி ஹெட்லைட் வந்து வந்திருக்கு. எல்இடி ஹெட்லைட்டுக்கு மேல பார்த்தீங்கன்னா, டிஆர்எல் வந்து மேல வந்து ஒரு கிரவுன் மாரி, ஒரு மேல ஒரு கவசம் வச்ச மாரி அந்த ஒரு செட்டப்ல பார்த்தீங்கன்னா, டிஆர்எல் வந்து வருது. கிராபிக்ஸ நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்தத விட இப்ப குடுத்துருக்க கிராபிக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே ஒரு லுக் வந்து நல்லா இருக்கு. கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி ஸ்பீடோமீட்டர் வந்து டிஜிட்டல் வர மாரி குடுக்குறாங்க. நமக்கு ஹெச்எஃப் டீலக்ஸ்ல அது வந்து அனலாக்ல வரும். இப்போ வந்து டிஜிட்டல்ல வர மாரி இந்த ப்ரோ வேரியன்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிரைஸ் கம்மியா பைக் வேணும் அப்படின்னா, நீங்க தாராளமா ஹெச்எஃப் டீலக்ஸ் வந்து போலாம். அதுலயும் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா வேணும்னா, நீங்க எலக்ட்ரிக் ஸ்டார்ட் இல்லாம கிக் ஸ்டார்ட் இருக்கக்கூடிய ஹெச்எஃப் டீலக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு வந்து i3s வந்து வேணும். அது மாரி எலக்ட்ரிக் ஸ்டார்ட்டும் வேணும் அப்படின்னா, ஒரு ரூ. 80லேருந்து ரூ. 85 பிரைஸ் ஆன் ரோட் பிரைஸ் வந்து வரும். ஸோ அப்படிப்பட்ட ஹெச்எஃப் டீலக்ஸ்ல இப்போ ப்ரோ வேரியன்ட் வந்திருக்கு. நார்மல் வேரியன்ட்ட விட லைட்டிங்லாம் வந்து கொஞ்சம் எல்இடில குடுத்துருக்கிறதுனால, ஒரு ஆஃபீஸ் போயிட்டு, இல்ல வெளில போயிட்டு நைட் டைம்ல வரும்போது, இன்னும் கொஞ்சம் சேஃபா நம்ம வந்து வீட்டுக்கு வரலாம். ஸோ இந்த ஒரு வேரியன்ட்ட அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒரு சைடு இந்த மாரி ஒரு லான்ச் வருது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஒரு பைக்கு. கரிஷ்மா பைக்க பார்த்தீங்கன்னா, அதுல பேஸ் மாடல டிஸ்கன்டின்யூ பண்ணியிருக்காங்க. ஜெனரலாவே பார்த்தீங்கன்னா, இந்தியா பொறுத்தவரைக்கும் ஒரு பிராண்டுக்கு ஒரு பைக்கோ, ஒரு ஸ்கூட்டரோ வந்து டாப்பா வந்து போகுங்க. இப்ப உதாரணத்துக்கு ஹீரோவே எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸ்ப்ளெண்டர் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேலு. பட் பைக்குகள் போன அளவுக்கு ஸ்கூட்டர்ஸ் வந்து ஹீரோல வந்து பெருசா வந்து போகல. பட் அதுவே வந்து இப்ப நம்ம டிவிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஜூபிட்டர் வந்து நல்லா சேல் ஆகும். அதேமாரி ஸ்கூட்டர்ஸ்ல. அதேமாரி நமக்கு வந்து ஹோண்டா போறோம் அப்படின்னா, ஆக்டிவா வந்து சேல் ஆகும். டிவிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அப்பாச்சி சீரிஸ் வந்து நல்லா போகும். அதேமாரி சுசுகினா ஜிக்ஸரு, அதுமாரி யமகா போறோம் அப்படின்னா, R15 எஃப்ஜி இந்த மாரி ஒரு குறிப்பிட்ட பைக்ஸ் வந்து நல்லா சேல் ஆயிட்டு இருக்கும். அந்த மாரி அந்த ஒரு ஃபுல் ஃபேட் செக்மெண்ட்ல தொடர்ந்து R15 நல்லா போயிட்டு இருக்கு.
பசங்க மனசுல வந்து ஃபுல்லா இடம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். வாங்குனா எனக்கு R15 தான்ப்பா. அந்த மாரி தான் வந்து பசங்க R15 வாங்கிட்டு இருக்காங்க. அந்த R15க்கு போட்டியா தான் வந்து கரிஷ்மா வந்து கொண்டு வந்தாங்க. கரிஷ்மாவும் வந்து சும்மா சொல்லக்கூடாது. அதெல்லாம் புது பைக் கிடையாது. ஆல்ரெடியே ஹீரோல இருந்த ஒரு பைக் தான். அத திரும்ப பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க பசங்களுக்கு ஏத்த மாரி, இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி ஃபுல்லா வந்து மாத்தி கரிஷ்மா வந்து ரீலான்ச் வந்து பண்ணாங்க. இருந்தாலுமே கரிஷ்மாவோட சேல்ஸ் வந்து நல்லா போணுச்சா? ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சேல் இருந்துச்சா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்மி தான். அதுவும் வந்து லான்ச் ஆனப்ப. போன வருஷம் மார்ச், ஏப்ரல் அந்த மாரி டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 1800 அந்த மாரி சேல் ஆனுச்சு. பட் அதுக்கப்புறம் அப்படியே டிக்ரீஸ் ஆயிட்டே வந்துச்சு. 1800லேருந்து 900 வந்துச்சு. அப்புறம் 600, 400, 200 அப்படியே வந்து ரொம்ப மோசமா போயிருச்சு. எப்ப அப்படின்னா, ஒரு 3 மாசம் ஒரு சேல் கூட ஆகல. 0ல இருந்துச்சு. எப்பன்னா 2024 டிசம்பர், இந்த வருஷத்துல ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாசம் கன்டினியூஸா ஒரு பைக் கூட சேல் ஆகல. இப்ப நம்ம ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாரி மந்த் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 2 டிஜிட்ல வந்து சேல் ஆயிடுச்சு. அப்படி இருக்கப்ப ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பார்த்தீங்கன்னா, சேல் வந்து ஆகல. பட் அதே R15லாம் எடுத்துக்கிட்டோம்னா, எவ்ரி மந்த் வந்து 5000 பைக்குக்கு மேல நமக்கு வந்து சேல் ஆகுது. அதனால வந்து 3 வேரியன்ட்டா இப்போதைக்கு வந்து கரிஷ்மா வந்து வச்சிருந்தாங்க. பேஸ் மாடல், அடுத்து வந்து டாப் மாடல், அதுக்கப்புறம் வந்து காம்பாக்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஒண்ணு இருக்கு. இப்ப இதுல வந்து பேஸ் மாடல்ல சில விஷயங்கள் நமக்கு வந்து கட் ஆகும். என்னன்னா, யூஎஸ்டி ஃபோக் வராது. நார்மல் டெலஸ்கோபிக் ஃபோக் தான் வந்து வரும். அடுத்து வந்து கன்சோல் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டிஎஃப்டி வராது. எல்சிடி டிஸ்ப்ளே மட்டும் தான் வந்து குடுத்திருந்தாங்க. பட் பேஸ் மாடல் வந்து பிரைஸ் வந்து ரொம்ப கம்மி. எக்ஸ்-ஷோரூம் பிரைஸ் வந்து 1,73 தான் வரும். பட் இதுவே டாப் எண்ட் போறோம்னா ரூ. 2,00,000 எக்ஸ்-ஷோரூம் பிரைஸ் வரும். காம்பாக்ட் எடிஷன் அப்படிங்கிறது ஒரு கிரே கலர்ல இருக்கும். ஒரு டிஃபரண்டான லுக்ல டிஃபரண்ட் கலர்ல இருக்கும். அது வந்து நமக்கு ரூ. 2,15,000 வரும். அப்ப பேஸ் மாடல் என்னன்னா, ஒரு 25,000 நமக்கு வந்து கம்மியான பிரைஸ்ல கிடைச்சது. பட் ஹீரோ சைட்லேருந்து அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, சேலும் ரொம்ப கம்மி ஆயிட்டு இருக்கிறப்ப பேஸ் மாடல் போட்டு அதுக்கு தனியா டெலஸ்கோபிக்கு எல்சிடி டிஸ்ப்ளேக்கு பதிலா அந்த வேரியண்ட்டே தூக்கிருவோம். வாங்குனா டாப் எண்ட் வாங்கட்டும், இல்லன்னா வந்து காம்பாக்ட் எடிஷன் வந்து வாங்கட்டும் அப்படிங்கிற மாரி வந்து பிளான் பண்ணி, இப்ப அந்த பேஸ் எடிஷனே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கட் பண்ணியிருக்காங்க. இப்ப இதுல உங்களுக்கு வந்து பிரைஸ் கம்மியா கரிஷ்மா வாங்கணும்னு பிளான்ல இருந்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்க நியரஸ்ட் ஹீரோ ஷோரூம்ஸ் எல்லாமே வந்து கான்டாக்ட் பண்ணி, ஆல்ரெடி அவங்க எடுத்த ஸ்டாக் இருந்தா மட்டும் தான் உங்களால வாங்க முடியும். இதுக்கப்புறம் வந்து பேஸ் மாடல் நமக்கு புரொடக்ஷன் வந்து இருக்காது. அதனால கம்மியா வேணும் அப்படின்னா, ஒரு 4, 5 ஹீரோ ஷோரூம வந்து என்குயரி பண்ணீங்கன்னா, மேபி கம்மியான விலையில பேஸ் மாடல் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா, டிவிஎஸ் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சர் பைக்க அப்பாச்சி 300 அந்த பைக்க வந்து இப்ப ஃபெஸ்டிவல் டைம்ல நம்ம செப்டம்பர் அப்படி இல்லன்னா அக்டோபர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல பார்த்தீங்கன்னா, விற்பனை கொண்டு வரப்போறாங்க. இதுல என்ன விஷயங்கள் புதுசா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்வென்ச்சருக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். சேம் டைம் வந்து நம்ம டெய்லி வந்து ஹைவேஸ்ல போறதுக்கு, சிட்டில ஓட்டுறதுக்கு ஏத்த மாரி தான் அந்த பைக்க வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, புது இன்ஜின் குடுத்திருக்காங்க. ஆல்ரெடியே வந்து டிவிஎஸ் கிட்ட வந்து அப்பாச்சி ஆர்ஆர் இருக்கு. அதே இன்ஜின வந்து குடுக்காம, புதுசா வந்து டெவலப் பண்ணி, டிசைன் பண்ணி தான் இந்த அட்வென்ச்சருக்காக வந்து பைக்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பவர் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து 35 பிஎஸ் கிட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பைக்க தான் வந்து கொண்டு வரப்போறாங்க. ஒரு ரோட் பேஸ்டு வெர்ஷனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஃப்ரண்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு வந்து 19 இன்ச் டயர்ஸ் குடுக்குறாங்க. ரியர்ல 17 இன்ச் வந்து குடுக்குறாங்க. மேபி வந்து ஒரு 21, 19 அந்த செட்டப்லலாம் குடுத்தாங்கன்னா, சிட்டில ஓட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ ரோட்லயும் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும். சேம் டைம் வந்து ஒரு அட்வென்ச்சரும், ஒரு ஹைவேல வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஆஃப் ரோடுக்கு தகுந்த மாரி சில கிட்டு, அக்சஸரீஸ் இது எல்லாமே வந்து வரும். இத தாண்டி டிசைன்னு பார்க்குறப்ப, ஒரு செமி ஃபேட் பைக் லுக்ல தான் வந்து இருக்கு. இப்போதைக்கு இந்தியால வந்து அந்த செமி ஃபேட் லுக்ல இருக்க பைக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இது செமி ஃபேட் லுக்ல இருக்கு. ஹெட்லைட்லாம் நல்லா அக்ரெசிவா டிவெல் ஹெட்லைட் வர மாரி குடுக்குறாங்க. சீட் வந்து ஸ்டெப் அப் சீட்டா வந்து குடுக்குறாங்க. பில்லியனுக்குமே நல்லா கம்ஃபர்டபுள் இருக்கும். ஒரு ட்ரிப்பு போறீங்க, ஒரு அட்வென்ச்சர் போறீங்க, 2 பேரா போறீங்கன்னா, நல்லா சீட் வந்து பில்லியனுக்குமே நல்லா அகலமா, ஸ்டெப் அப் ஆனாலுமே கூட ஃப்ளாட்டா தான் குடுக்குறாங்க. நல்லா அகலமா வந்து இருக்கு. ஓவராலா லுக் வைஸ் வந்து நல்லா இருக்கு. யூஎஸ்டி டிஸ்ப்ளே வந்துருது. ஸ்லிப்பர் கிளட்ச் வந்துருது. ரைடிங் மோட்ஸ் வந்து குடுக்குறாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2மே டிஸ்க் வந்துரும். அதுலயும் ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் ஃபீச்சர் வந்து நமக்கு வந்து குடுக்குறாங்க. ஸோ இந்த மாரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து குடுத்து இந்த பைக்க வந்து லான்ச் பண்ண போறாங்க. 2,50,000லேருந்து 2,75,000 இந்த எக்ஸ்-ஷோரூம் பிரைஸ்ல இந்த பைக் வந்து இந்தியால லான்ச் ஆகலாம். அடுத்து பார்த்தோம்னா, ஃபைனல் அப்டேட் வந்து கீவே வந்து ஆர்ஆர் 300 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பைக்க, ஃபுல் ஃபேட் பைக்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 300 சிசில. இந்த பைக்கோட பவர் பார்த்தோம்னா, 27.5 பிரேக் ஹார்ஸ் பவர ப்ரொடியூஸ் பண்ணும். 25 என்எம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்கோட பெரிய ப்ளஸ்ஸே லுக்கு தான். பயங்கர அக்ரெசிவா இருக்கு. வண்டியோட ஹெட்லைட்லாம் பார்த்தீங்கன்னா, செம்ம ஷார்ப்பா ஒரு டிவெல் செட்டப்ல செம்மையா வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி சைடு ஃபேரிங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா, அல்டிமேட்டா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரியர் போர்ஷன் வந்து ரொம்ப ஒரு தின்னா தான் வந்து வருது. ரொம்ப நேரோவா பெருசா ஃப்ரண்ட் அளவுக்கு வந்து பெருசா வந்து இல்லாம, கொஞ்சம் வந்து டெயில் செக்ஷன் கொஞ்சம் ஷார்ப்பா வர மாரி குடுத்துருக்காங்க. சீட்டிங் பொறுத்தவரைக்கும் நம்ம ஒருத்தர் மட்டும் சோலோவா ஒருத்தர் மட்டும் டிரைவ் பண்றாரு அப்படின்னா, நல்ல கம்ஃபோர்ட் வந்து இருக்கும். நல்ல அகலமா, நல்லா கிரிப்பா இருக்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது பில்லியனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா பசங்க போறதே வந்து கஷ்டம். ஏன்னா ரொம்ப ஹைட்டா வந்து வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் சீட்டிங் பார்க்குறப்ப நமக்கு R15 எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் சீட்டிங் ப்ரொஃபைல் வந்து குடுக்குறாங்க. பட் இத தாண்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் வந்துருது. டிவெல் ஏபிஎஸ் வந்துருது. ஸ்லிப்பர் கிளட்ச் வந்துருது. ரைட் பை ஒரு டெக்னாலஜி. இந்த மாரி மாடர்ன் ஃபீச்சர்ஸ்
ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வண்டியில வந்து குடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பெரிய ப்ளஸ் வந்து லுக்க தாண்டி என்ன சொல்லலாம்னா, பிரைஸ வந்து சொல்லலாம். ஏன்னா ரூ. 1,99,000 இந்த பிரைஸ்ல லான்ச் ஆயிருக்கு. ஒரு 300 சிசி வண்டி இவ்வளோ இந்த பிரைஸ்ல லான்ச் ஆயிருக்கு. இப்ப இந்த வண்டி வந்து எந்த பைக்குக்கு டைரக்ட் காம்படிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிவிஎஸ்ல ஆர்ஆர் 310 வந்து சொல்லலாம். அதே மாரி நமக்கு வந்து ஆர்சி 390 சொல்லலாம். அதெல்லாம் இப்ப டிவிஎஸ் போறோம் அப்படின்னா, எக்ஸ்ஷோரூம் பிரைஸே 2,00,000க்கு மேல போகும். ஆர்சிலாம் 3,00,000க்கு மேல போகும் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். அப்படி இருக்கிறப்ப, இந்த ஆர்ஆர் 300 பைக்கு ரூ. 1,99,000 விலையில வந்து லான்ச் ஆயிருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃபேட் பைக் ஓட்டணும்னு ஆசை இருக்கு. பட் பணமும் ரொம்ப செலவாயிறக்கூடாது. கம்மி பட்ஜெட்ல வேணும் அப்படின்னா, தாராளமா இந்த பைக்க நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாவும், யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும்னு நம்புறோம். இதே மாரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல திரும்ப வந்து உங்கள வந்து சந்திக்கிறோம். நன்றி.